Hi friends, welcome back to our YouTube channel. So இந்த வீடியோ பதிவில் நான் இதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு எந்த மாதிரி திங்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம், எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அண்ட் என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும், அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எந்த மாதிரி புது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எனக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் எப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்டோட தம்பி ஆல்ரெடி உங்களுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். கவுன்சிலிங் டிஎன்பிஎஸ்சி டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இப்போ வந்து என்னோடய தம்பி செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்துட்டு சொல்ல போகிறேன். அவங்க வந்துட்டு எங்கிட்ட ஷேர் பண்ண விஷயங்களை தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்துட்டு யூடியூப்பில் பேச சொன்னாலும் அது வந்துட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த செஷன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் டேட் வந்துட்டு உங்களுக்கு எப்போ இருந்து கொடுத்துருக்காங்கன்னா, இளநிலை உதவியாளர் மற்றும் விஓஓ ஜூனியர் அசிஸ்டண்ட் ப்ளஸ் விஓஓக்கு வந்துட்டு எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 22/1/2025 17/2/2025 வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு வந்துட்டு கவுன்சிலிங் நடக்குது. அண்ட் வந்துட்டு தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் அதாவது டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 24/2/2025 6/3/25. சுருக்கெழுத்து ஸ்டெனோ உங்களுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 10 ஷார்ட் ஹேண்டு 10/3/25 12/3 வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டைம் கவுன்சிலிங்க்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா 500 டே 1க்கு பார்த்துட்டிங்கன்னா 500 பேரை வந்துட்டு பர்மிட் பண்ணாங்க. இந்த டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 400 பேர் தான் பர்மிட் பண்ணுறாங்க. ஸோ மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன் சொல்லிட்டு 2 செஷன் நடக்கும். ஸோ டோட்டல் போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா 7829 போஸ்டிங் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. அண்ட் இதில் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங்க்கு வந்துட்டு எத்தனை பேர்த்த வந்துட்டு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 15,338 பேர் வந்துட்டு உங்களுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே கிடைக்குமான்னு கேட்டால் வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது, இல்லாமல் போகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ மெமோ பற்றி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக மெமோ அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு என்ன டேட்டு, என்ன டைம், உங்களுக்கு வந்து மார்னிங் செஷனா ஆஃப்டர்நூன் செஷனா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் டேபிள் நம்பர், என்ன டேபிளில் வந்துட்டு உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க, எந்த டேபிளில் வந்துட்டு உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய்க்கணும். அண்ட் என்னென்ன ஜெராக்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ப்ளஸ் ஒரு செட்டு வந்துட்டு ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. ஜெராக்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் இருந்தாலும் ஏதாவது ஷோ பண்ணணும், காட்டணும், கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே போய்ட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்க வேண்டியதில்லை. ஸோ அதனால் ஒரு செட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க, சேஃபாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ட்ரெயினில் போவீங்க, ஒரு சில ட்ராவல்ஸ் பஸ்ஸில் இந்த மாதிரிலாம் போவீங்க. அதனால் சேஃப்டி ரொம்ப முக்கியம். சேஃபாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அண்ட் இந்த டைமு பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து கவுன்சிலிங் வர முடியாதவங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய உறவினர்கள், அதாவது அப்பா, அம்மா, தம்பி இந்த மாதிரி வந்துட்டு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூ இது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவுமே வரவேற்கத்தக்கது. இன்கேஸ் லாஸ்ட் டைம்லாம் வந்துட்டு குரூப் ஒரு கவுன்சிலிங் போக முடியாதவங்க அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இந்த டைம் வந்துட்டு போக முடியாதவங்க அவங்களுடைய இப்போ ஏன்னா சடனாக ஏதாவது உடம்பு முடியாமல் இருக்கலாம். ஸோ ஆக்சிடென்ட் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன், ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருப்பாங்க, இல்லைனா குழந்தை பிறந்திருக்கும் அவங்களுக்கு, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க வந்துட்டு கவுன்சிலிங் போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபைடாக உங்களுடைய பேரண்ட்ஸு இல்லை உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் அவங்க வந்துட்டு அந்த கலந்தாய்வில் வந்துட்டு கலந்துக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி ஓடிட்டே இருக்கும் டேபிளில், அது வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் என்ன நீங்கள் எடுக்கிறீங்க, எந்த மாதிரி போஸ்டிங்க்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு முன்னாடியே டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வந்துட்டு லாஸ்ட் குரூப் 4
2022 நடந்த குரூப் 4ல் என்னோடய ஹஸ்பண்டோட தம்பி போகும்போது எடுத்து வச்ச இந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷனு. ஸோ இது வந்துட்டு நமக்கு டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட்டு வெப்சைட்லேயே வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எந்தெந்த வேக்கன்சி வந்து இருக்குது அப்படிங்கிறத டிபார்ட்மெண்ட் கோடு ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் நேமு, ஸ்டேட் வேக்கன்சியா டிஸ்ட்ரிக்ட் வேக்கன்சியா அப்படிங்கிறத ஃபுல்லாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்தெந்த கேஸ்ட் எதில் வந்துட்டு எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, எவ்வளோ பேர் அதில் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு அங்கே கவுன்சிலிங் போயிட்டு அங்கே வெரிஃபை பண்ணுறவங்க கிட்டேயும் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம், காமாக கேட்கலாம். ரொம்ப வந்துட்டு பதட்டப்பட வேண்டியது அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் போகும்போது எல்லாத்துக்குமே நர்வஸாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறது வந்துட்டு ஈஸி. பட் அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது தான் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்பவுமே நர்வஸாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு கவுன்சிலிங் போகிறவங்க மட்டும் இல்லை, சரி போகாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது லாஸ்ட் டைம் என்னோடய ஹஸ்பண்ட் தம்பி எடுத்து வச்சுருந்ததை உங்கள்கிட்ட ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே டவுன்லோட் பண்ணி ப்ரீ பிளானாக நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் வந்துட்டு நாங்கள் பார்த்து அண்ட் அவருக்கு என்ன விருப்பம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் எடுத்து எழுதி வச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன கோட் இருக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ டைமில் உட்காந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு சஜஷன் சொல்கிறவங்க இருக்கட்டும், ஸோ நிறைய பேர் இருப்பாங்க அஃபிஷியலாக, ஸோ தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு தேவையான போஸ்டிங் எதில் இருக்குது அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக என் கொழுந்தனார் எடுத்தது வந்துட்டு டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு பிஎஸ்டிஎம் சொல்லி எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுத்தாங்க. ஸோ இதுதான் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் வேக்கன்சி இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இது எடுத்துட்டாங்க. ஸோ முன்னாடி வந்துட்டு கோடோடு போட்டு நாங்கள் இது ஆல்ரெடி இதில் வந்து எது வேணால் எடுத்துக்கலாம், செலக்ட் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த 10 டிபார்ட்மெண்ட் வந்து எழுதி ஆல்ரெடி வச்சுருந்தாங்க. ஸோ கவுன்சிலிங் போகிறவங்க வந்துட்டு 1 டே பிஃபோரே வந்துட்டு போயிருங்க. ஸோ என் தம்பி பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ 27th வந்துட்டு கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 26th வந்துட்டு கிளம்புறாங்க. 26 நைட்டு வந்துட்டு அங்கே ஸ்டே பண்ணிடுவாங்க. டிஎன்பிஎஸ்சி வளாகம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரீ பிளான்டாக ஸோ உங்களுக்கு நியர்பை யாராவது இருக்காங்க இல்லை பக்கத்தில் ஏதாவது தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேராக போய்க்கலாம். அந்த அன்றைக்கி போனோம் அப்படின்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அண்ட் காலையில் செஷனில் போகிறவங்க வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டே போயிருங்க. அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யாரும் உள்ளே விட மாட்டாங்க, முன்னாடி வேணால் உட்காந்துக்கலாம் வெளியே. ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும்னு சொன்னாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் வந்துட்டு எல்லாமே பார்த்துக்க முடியும். உங்களோட சீட்டிங் எங்கே இருக்குது அண்ட் முன்னாடி வந்துட்டு மானிட்டரில் டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, இன்னும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் கவுன்சிலிங் எடுக்கிறவங்களும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது டவுட்னா அவங்கக்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு எத்தனை வேக்கன்சி இருக்குது, எந்த கோடில் இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்டில் வந்துட்டு உங்களுக்கு எனக்கு அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக கேட்டு தெரிஞ்சு கூட நீங்கள் வந்துட்டு நர்வஸ் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது வந்துட்டு ஆர்டர் இதுதான் இப்படி தான் ஆர்டர் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாக டெப்த்தாக காட்ட வேண்டாம்னு சொல்லி தான் வந்துட்டு லைட்டாக காட்டுறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போட்டு அந்த மெமண்டம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் வந்துட்டு டைப் பண்ணி முன்னாடி அந்த டிஎன்பிஎஸ்சி வளாகத்துக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அது வந்துட்டு எல்லாத்துக்குமே டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீம் கம் ட்ரூவாக இருக்கும். அதுதான் ட்ரீமிங் மொமெண்ட்டும் கூட. ஸோ அதில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, அதில் டைப் பண்ணி வரும்போது கீழே வந்துட்டு உங்களுடைய செக்ரட்டரி நம்பர் வந்து சைன் இருக்கா, க்ரீன் இங்கில் சைன் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய நேமு எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அங்கேயே கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கக்கூடிய நினச்ச விஷயங்கள். ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி ஜாப் போனவங்ககிட்ட வந்துட்டு சஜஷன் கேட்டு அவங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கேட்டு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸோ உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ அதெல்லாம் ப்ரீ பிளான்டாக பேக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா ஃபைலில் போட்டு கவர் பேக் பண்ணி நல்லா சேஃப்டியாக எடுத்துகிட்டு போங்க. வரும்போது சேஃப்டியாக செக் பண்ணிக்கோங்க. இது போகும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அண்ட் அங்கே போயிட்டு ரிட்டன் வரும்போது அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களா ஃபைலில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். யாரெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங்க்கு வந்துட்டு போகிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எவ்வளோ வருஷமாக படித்து குரூப் 4 எக்ஸாமினேஷன் கிளிக் ஆகி அவங்க வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி போகக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நர்வஸ் ஆகாமல் சந்தோஷமாக போங்க. டிஎன்பிஎஸ்சி வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. டே 1ல் ஸ்டார்ட் பண்ணி டே எண்டு வரைக்குமே நமக்கு ஃபஸ்ட்டு டேயில் வந்துட்டு எவ்வளோ இப்போ 400 பேர் போகிறாங்கன்னா அந்த 400 பேருக்கு என்னென்ன வேக்கன்சி எடுத்திருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நானும் உங்களுக்கு வந்துட்டு அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.